தொடர்ந்து நாம் செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடித்து வரக்கூடிய சூழலில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துகிறது. அதனை இடைமறித்து அழித்து பதிலடி தாக்குதல் இந்திய ராணுவத்தினர் கொடுத்து வருகிறார்கள். அது குறித்தான செய்திகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய சூழலில் மீண்டும் மீண்டும் அமிர்தசரஸுக்கு பாகிஸ்தான் குறிவைக்கிறது. காமிகாஷே என்ற தற்கொலை ட்ரோன்களை ஏவிவிட்டு தாக்குதல் நடத்துகிறது. பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரஸ் நோக்கி மீண்டும் மீண்டும் ட்ரோன்களை பாகிஸ்தான் ஏவி வரக்கூடிய சூழலில் அதனை தடுத்து இந்திய ராணுவத்தினரும் பதிலடி தாக்குதல் கொடுத்து வருகிறார்கள். இதற்கு முன்னதாகவே பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸ் பொற்கோவிலை தாக்க முயற்சி செய்த நிலையில் தற்பொழுது மீண்டும் மீண்டும் பாகிஸ்தானுடைய ட்ரோன்களாக இருக்கட்டும் இல்ல பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அமிர்தசரஸ் தரப்பில் தாக்குதல் நடத்தப்படுகிறது. அதனை தடுத்து இந்திய ராணுவத்தினரும் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் தொடர்ந்து எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, மீண்டும் மீண்டும் அமிர்தசரஸ் மீது பாகிஸ்தான் குறிவைக்கக்கூடிய காரணம் என்ன? இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அமிர்தசரஸ் பொறுத்த வரைக்கும் பஞ்சாபினுடைய முக்கிய நகரமாக விளங்குகிறது. அதே மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சீக்கியர்களுடைய தலைநகரமாகவும் அவர்களுடைய சமயத்தை காக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அமிர்தசரஸ் விளங்கி வருகிறது. அங்க இருக்கக்கூடிய பொற்கோவிலே அதுக்கு சான்றாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையோரம் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் மீது பாகிஸ்தான் வெகு நாட்களாக ஒரு குறிவைத்திருப்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். பல நேரங்களில் அமிர்தசரஸ் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதையும் அதை இந்தியா தடுத்து நிற்பதையும் தொடர்ச்சியாக வரலாற்று ரீதியாகவே நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே தற்போது அமிர்தசரஸ் மீது இத்தகைய கோழைத்தனமான தாக்குதலை அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை, பொதுமக்கள் அதிகம் வாழக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளை நோக்கி தற்போது அமிர்தசரஸில் இத்தகைய தாக்குதலை நடத்தி வருகிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய மின் கட்டமைப்புகள் மற்றும் சைபர் கட்டமைப்புகள் என பல்வேறு இடங்களில் தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தவறான தகவல்களையும் கூடி வருகிறது. அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய மின் கட்டமைப்புகள் மற்றும் சைபர் கட்டமைப்புகள் என அடிப்படையில் பல இடங்களில் நாங்கள் தாக்கப்பட்டுவதாகவும் ஒரு தவறான தகவல்களை பாகிஸ்தான் கூறி வரும் நிலையில் தற்போது அமிர்தசரஸில் வாழக்கூடிய பொதுமக்கள் அதிகமாக வாழக்கூடிய குடியிருப்புகளை நோக்கி இத்தகைய ஒரு கோழைத்தனமான தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் மீறியிருக்கிறது. தொடர்ச்சியாக சற்று முன்னதாக கூட ஒரு ராணுவத்தில், அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த ஒரு ஏவுகணையை, மிகப்பெரிய ஏவுகணையை தாக்கியிருக்கிறார்கள். அந்த அனுப்பப்பட்ட ஏவுகணையை வானிலே இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்தப்பட்டு அதை அழித்தொழித்திருக்கிறது. கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு 99% ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல் முற்றிலுமாக வானிலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்திய ராணுவம் தன்னுடைய உயிரையும் பணைய வைத்து இத்தகைய தாக்குதலை தடுத்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, உலக வல்லரசுகள் இருக்கக்கூடிய நவீன விதமான கருவிகளும் இந்தியாவிடம் இருக்கிறது. அத்தகைய கருவிகள் என்னவென்றால், வானிலே ஒரு ஏவுகணையோ அல்லது ஒரு ராக்கெட்டோ வரும் பொழுது அதை நேரடியாக வானிலே தடுத்து அதை செயலளிக்கும் கூடிய ஒரு நவீன கருவிகளை இந்தியா கொண்டிருக்கிறது, இந்திய ராணுவம் கொண்டிருக்கிறது.